வீடே மணக்கிற மல்லி சட்னி. 2 இட்லி இல்லை 2 தோசை இல்லைங்க, இன்னும் 2 சேர்த்து சாப்பிட்டு எழுந்திரிப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். கொத்தமல்லி சட்னி. கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 10 போல் மிளகு, கொஞ்சமாக இஞ்சி, 5 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் வதக்கி விடுங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்து விட்டுருங்க. புளி மட்டும்தான் சேர்த்திக்கணுங்க, தக்காளி எதுவும் சேர்க்க வேண்டாம். தக்காளி சேர்த்திங்கன்னா மல்லி சட்னி கலர் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். இப்போ கடைசியாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்து விட்டுருங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி எல்லாம் ரொம்ப வதங்க வேண்டாம், கலர் சேஞ்ச் ஆயிரும். கடைசியாக மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான கிரீன் கலரில் மல்லி சட்னி ரெடி ஆயிடும். இந்த கொத்தமல்லி சட்னியை இப்போவே நீங்களும் செய்து பாருங்கள், எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு சொல்லுங்கள்.